எங்ககிட்ட பார்க்கறது. பேசலாம் சார். டிவி சோமு சார், எப்படி பார்க்குறீங்க தாவேகா காங்கிரஸ் கட்சியுடைய இந்த கூட்டணி வந்து என்ன தாக்கத்தை, என்ன விளைவுகளை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஏற்படும்? இப்போ பொதுவாக பார்த்தோம்னா இப்போ தாவேகாவை எதிர்த்து தான் காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணியில் இருந்துச்சு, திமுக கூட்டணியில். இன்றைக்கி இது மாறுதே அப்படிங்கிற ஒரு கேள்வி சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் இதுதான் அரசியல், அதிகாரத்தை நோக்கிய பயணம், அவ்வளோதான். இப்போ இதே காங்கிரஸ்க்கு என்ன பண்ணுச்சு, 2011 திமுக தலைமையக அறிவாலயத்தில் ஒரு ஃப்ளோரில் வந்து 2Gக்காக சிபிஐ விசாரணை, இன்னொரு ஃப்ளோரில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி 63 சீட்டு வாங்குச்சு. அதே போல் திமுக என்ன பண்ணுச்சு, இப்போ வந்து பிஜேபியோட கவர்மெண்ட்டில் 5 வருடம் வரைக்கும் அமைச்சராக இருந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து இந்த பக்கம் போச்சு. அதனால் அரசியலில் வந்து நீதி, நேர்மை, நியாயம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிடையாது. அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீதி நியாயம்னு பேசிகிட்டு இருந்தால் இப்போ என்ன மாதிரி பேசிட்டு வாழ்க்கை வீணாக போக வேண்டியது தான். முடிஞ்ச அளவுக்கு தான். இப்போ நானும் கெட்டவன் தான். அது வந்து ஒரு லிமிட் வச்சுருக்குறோம் அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு, அவ்வளோதான். மற்றபடி இது ஒரு பொது நோக்கத்தோடு செயல்படுறது, நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் செயல்படுறதுங்கிறது வாழ்க்கையில் ஒத்து வராது. முக்கியமாக அரசியலில் ஒத்து வராது. அதனால் காங்கிரஸும் இப்போ பிஜேபின்னு வருது, தாவேகாவும் அது வந்து கூட்டணி சேர்ந்ததுங்கிறத குறை சொல்ல முடியாது ஒரு விஷயம். இன்னொன்று சொல்கிறாங்கல்ல, அங்கே கூட்டணியில் இருந்துட்டு இங்கே வந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ பாஜக பல மாநிலங்களில் வந்து தேர்தலில் எம்எல்ஏக்கள் குறைவாக இருக்காங்க அப்படின்னோடனே அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை கொத்தா தூக்கிட்டு வந்து தனக்கு சேர்த்துச்சு. இங்கே காங்கிரஸ்லேருந்து சில பேர் இல்லாமல் அந்த கட்சியாக கொத்தா வந்திருக்கு. ரெண்டுமே ஜனநாயகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயந்தான். இது நீதி நேர்மைலாம் ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு தேவையான அதிகாரம், அந்த அதிகாரத்தை நோக்கி போகிறாங்க. இதில் விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வர நாடாளுமன்ற தேர்தல் 2029 வருது. அப்பையும் இந்த கூட்டணின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டணி ஒரு பெரிய அளவில் தோல்வி அடைந்து திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா காங்கிரஸ் மறுபடியும் தூத்து கூட தான் செய்யும். இவங்களும் என்ன பண்ணுவாங்க, சரி நமக்கு ஒரு கூடுதல் பலம் இருக்கட்டுமே, சென்ட்ரலில் என்ன இருந்தாலும் சென்ட்ரலில் காங்கிரஸோ இல்லை பிஜேபியோ தான் வரணும், அப்போ அது இருக்குமேனு வருவாங்க. அவ்வளோ இல்லை, எனக்கு புரியுது. ஒரு பக்கம் வந்து விஜயோடைய இந்த அலை அப்படின்றது அல்லது எழுச்சி அப்படின்னு பார்க்குறது, ஒரு 2 ஆண்டுகள் கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிக்கிறதுன்றதும் தனிப்பெரும்பான்மை வாங்குறதுன்றது, கட்சி ரீதியாக பெரும்பான்மை வாங்குறது அப்படின்றது ஒரு பெரிய அம்சம் தானே. இந்த இடத்துட்ட கூட்டணியும் போயிட்டாங்க, ஆட்சியும் போயிடுச்சு, யாருமே நம்ம கூட இல்லைன்ற மனநிலை இருக்கு இல்லையா, இதிலிருந்து திமுக மீண்டு வருமா? இப்போ நீங்கள் 2 கேள்வி. முதல்ல இது ஒரு பெரிய எழுச்சி, அடுத்தது திமுக மீண்டு வருமானு. முதல்ல இது பெரிய எழுச்சியே கிடையாது, யதார்த்தமாக பார்க்குறது கிடையாது. எது எழுச்சினா 1977 எம்ஜிஆர் ஜெயிச்சது தான் எழுச்சி சொல்லுவாங்க. அதை விட அது அதிக பெர்சன்டேஜ் அப்படின்னா அவர் வாங்கின பெர்சன்டேஜ் என்னன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் கிடைத்த பெர்சன்டேஜ் மெஜாரிட்டி. சில பகுதியில் கிடைச்சி 108 கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கிடைத்த பெர்சன்டேஜ், அதுதான் மக்கள் எழுச்சி. அதே போல் அந்த நேரத்தில் பார்த்தா அவரை திமுகலேருந்து விளக்குனாங்கன்னே தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள், மெயினாக இளைஞர்கள் மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அதே போல் 77 ஆட்சி பிடிச்சோன்னு தங்களுடைய ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்தும்படியாக தமிழ்நாடு முழுக்க வந்தாங்க. இப்போ இதில் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடந்ததா தாவேகா ஆட்கள் வந்ததா? ஒரு சில பகுதிகளில் வந்து அந்த மாதிரி உற்சாகத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்க. கொண்டாட்ட மனநிலையில் கூட இல்லையா? இல்லை, பெருசாக இல்லை. அது எதார்த்தம் பார்க்குறப்ப இல்லை. அதை முடிச்சுக்கிறேன், கொஞ்சம் நீங்கள் குறித்து வச்சிங்க. அந்த மாதிரி இல்லை. அப்படி பார்க்கும்போது இல்லை என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து திமுக இதில் சேலத்தில் அவங்க கட்சி ஆஃபீஸை போய் அடிச்சிருக்கிறாங்க. நான் அதை ஆதரிக்கலை, ஆனால் உற்சாகத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஊடகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இதில் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை இப்போ ஒரு தொகுதியில் வந்து ஒரு 5% 10% வந்து தாவேகா வாங்குதுன்னா 10% வாங்கணும். வைப்போம் உதாரணத்துக்கு, கூடுதலாக வந்து ஒரு 25% வந்து வாக்கு இயந்திரத்தின் மூலமாக செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆதாரத்தோடையே பலது சொல்லியிருக்கிறாங்க. இல்லை ஐயநாதன் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார், முடிஞ்சால் க்ளோஸ்அப்பில் கூட காட்டுங்க. வாக்கு எந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சி. இது வந்து கற்பனை கதை அல்ல, இது வந்து முழுக்க தேர்தல் ஆணைய தரவுகளையும் சேர்த்து பலவித விஷயங்களோட சொல்லி. புரியுது, ஆனால் அது வந்து ஒரு புதிதாக வரக்கூடிய கட்சிக்கு அப்படி சொல்ல முடியுமா? அதில் சில கேள்விகள் இருக்கு. பாஜக செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க மத்தியில் ஆட்சி செய்கிறாங்க, திமுக செஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவங்க மாநிலத்தில் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு. தாவேகாவுக்கு நீங்கள் அதை பொருத்தி இப்போ இல்லை அப்படின்றாரு. இல்லை என்னன்னா இல்லை அது இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா இப்போ இது பல பேர் கேட்பாங்க, அப்படி செய்ய வாய்ப்பு இருக்குது, ரைட்டு. ஏன்னா 2019 250 தொகுதிக்கு மேலே தேர்தல் ஆணையத்தில் வந்து அவங்களே வெப்சைட்டில் போட்டது பதிவான ஓட்டுகளை விட இவங்க அறிவிச்சாங்கல்ல
அதை விட அதிகமான ஓட்டுகள் எண்ணப்பட்டது. இதை ஒரு இணையதளம் கேள்வி கேட்டோன்னே தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அந்த தகவலை நீக்கினது தான். இப்படி நிறையா சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தர் கேஸ் போட்டு ஒரு விஞ்ஞானி வந்து இந்த இவிஎம் மிஷினை நான் வந்து ஹேக் பண்ணி காட்டுறேன்னு சொன்னப்ப அந்த சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துச்சு. இது வரலாறு. அப்படி நடந்தப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிடுச்சுன்னா, இல்லை இதுக்கு மேலே நாங்கள் இதுக்கு ஒத்துழைக்க முடியாதுன்னு போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டும் கேள்வி கேட்கல, அது முடிஞ்சு போச்சு. இப்போ சில பேர் கேள்வி கேட்கலாம், இப்போ வந்து இவிஎம் மிஷினை வந்து ஹேக் பண்ண முடியும், ரைட்டு. அப்போ அதை பாஜக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு தானே வச்சுருக்கணும், அதிகமாக ஜெயிக்கிற மாதிரி. எதுக்கு புதிதாக வந்த ஒரு கட்சிக்கு வைக்கணும்? இது ஒரு கேட்பாங்க, லாஜிக்குப்பாங்கள சினிமாவில், அந்த மாதிரி லாஜிக்கான ஒரு கேள்வி. இதில் அந்த மாதிரி வச்சாங்கன்னா முதல் விஷயம் சந்தேகம் வந்துடும். ஒன்று, இப்போ 27 தொகுதியில் போட்டிட்டாங்களே, 26ல் பாஜக ஜெயிச்சினாலே சந்தேகம் வரும். ஒன்று. இன்னொன்று, எடப்பாடியை விட எளிதாக இன்னும் வளைக்கக்கூடியவராக வந்து விஜய் இருக்கலாம்னு அவங்க கருதி இருக்கலாம். இப்போ சிஏஏ வந்தப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, விஜய் வந்து மத்திய அரசு கொண்டு வந்ததுக்கு இவர் மாநில அரசை குற்றம் சாட்டினார். என்ன மாநில அரசை வந்து இங்கே வர விடாமல் ஆக்கணும், ஏதோ மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த இதெல்லாம் தேர்தல் வெற்றியின் மீதான விமர்சனம். இல்லை கேட்கிறேன், தாவேகா காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கூட்டணின்றது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் கேட்கிறேன். சரி, நம்ம அந்த வாக்கெந்திரம் பற்றி இன்னொரு இதில் பேசுவோம். ஆக மொத்தம் இதுக்கான சந்தேகமாங்கிறது நியாயம்ங்கிறத நான் பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். இதை விட்டுருவோம். இது எந்தவித பெரிய விஷயத்துலையும் வராது. இங்கே என்னன்னா, ஒவ்வொரு தேர்தலும் இங்கே புதிய தேர்தல் தான், அதை நம்ம உணர்றதில்லை. ஒவ்வொரு தேர்தலுமே புதுசு தான். இப்போ நம்ம இந்த தீபாவளி வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம், என்ன இருந்தாலும் போன தீபாவளி மாதிரி இல்லைப்பா அப்படிம்போம். இது இந்த தேர்தலுக்கும் ஒரு மனநிலைக்கு வரும். அடுத்தது நம்மளுடைய சைக்காலஜி எப்படி பார்த்தீங்கன்னா, பழைய வரலாறு, இந்த ஹிஸ்ட்ரி அந்த ஹிஸ்ட்ரி, அது பெரும்பாலும் அது எடுபடுமா அப்படிங்கிறதுலாம் அது இல்லை. மனிதன் தானே, இந்த செகண்டு சிந்திப்பாக நாளைக்கு மாறும், அரசியல் நிலைமை மாறுற மாதிரியே மனநிலை மாறும். அதனால் இது வந்து ஒரு விஷயமாலாம் வந்து காங்கிரஸ் வந்து துரோகம் பண்ணிடுச்சு திமுகவுக்கு அப்படின்னும், இல்லை இந்த 5 எம்எல்ஏக்கள்னால தாவேக்க பலம் வருது அப்படின்னும், இது எந்த வித இதுவும் வந்து அடுத்ததில் அதெல்லாம் புரியுது சார். ஆனால் இந்த இடத்துட்ட வந்து பல இக்கட்டான தருணங்களில் திமுக காங்கிரஸுக்காக பலி கொடுத்துருக்கு இல்லையா? பல ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்குது. அதே மாதிரி வந்து இலங்கையில் நடந்த ஈழத்தமிழனுடைய அந்த விவகாரத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டதே திமுக தானே. அதுவும் 2011 ஆட்சி இழக்கிறதுக்கு முக்கியமான காரணம் 2009 நடந்த அந்த ஈழத்தமிழருடைய படுகொலை. இப்படிப்பட்ட தருணத்திலெல்லாம் காங்கிரஸ் கட்சியோடு இருந்த திமுகவோடு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நிற்கணும்ல. இல்லை, அதை தான் நான் சொன்னேன் ஏற்கனவே. அவங்க நல்லா பிஜேபி கவர்மெண்ட்டில் 5 வருஷம் அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கிட்டு கடைசி நேரத்தில், அதாவது என்ன சொன்னாங்க, நான் திமுக இருக்கும் இடத்துல மதவாதம் இருக்காதுன்னார் கருணாநிதி. 5 வருஷம் அங்கே ஓட்டுனார். அது எலெக்ஷன் முடிகிற டயத்தில் காங்கிரஸுக்கு வந்தார். இது இவங்களுடைய அதிகாரம். அது மாதிரி அவங்க மட்டும் என்ன ரொம்ப நாகரிகமான உறவா? சிபிஐ விசாரணை வச்சுக்கிட்டு தான் 63 சீட்டு. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். அதனால் இது வந்து நேற்று நான் எதை பண்ணேனே, இன்றைக்கி நான் அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி அது வாக்கு இயந்திரமோ இல்லை இதோ அதெல்லாம் விட்டுருங்க. 108 சீட்டு இருந்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்பில் 107 இருந்து வாய்ப்பு அமைக்கிறதுல தாவேக இருக்குது. அங்கே காங்கிரஸ் சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். இதில் வந்து குறை சொல்வதற்கு என்ன இருக்குது? இப்போ நாளைக்கு ஒன்றும் இல்லை, இப்போ அதிமுக வந்து வெளியிலேருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டு வந்துருச்சுன்னு வச்சுங்க. இல்லை, இன்னொரு பாயிண்ட்டையும் பார்க்கணும். இவங்க சட்டமன்றத்துக்கு போகும்போது 108 பேர் 107 பேரோடையே இவங்க போகிறாங்கன்னே வச்சுக்குவோம். போகிறப்போ கூட திமுகவோ அதிமுகவோ அங்கே போய் நாங்கள் எதிர்த்து ஓட்டு போடுறோன்னு ஆட்டையை கலைக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இப்போ தான் வந்திருக்கிறாங்க. ஸோ மக்களோட வந்து ஒரு அனுதாபம் வந்துருமோங்கிற என்ன பண்ணுவாங்கன்னா போகாமல் விட்டுருவாங்க. ஏற்கனவே பேசுனாங்கல்ல, அந்த மாதிரி எத்தனை பேர் அங்கே போயிருக்கிறாங்களோ அதில் தான் வந்து பெரும்பான்மை. அதனால் அங்கே போயிட்டு இந்த ஆட்சியை வந்து நாங்கள் வந்து எதிர்த்து வாக்களிப்போம்னு சொல்லி தான் பண்ண போகிறது கிடையாது. அதனால் தேவைக்கு எந்த வித ஆபத்தும் இல்லை. அவங்க ஒரு சேஃப்டிக்கு தனக்கான அந்த 118ங்கிற அந்த மேஜிக் நம்பரை தாண்டி, ஏன்னா வெறும் 118 வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ அதை தாண்டி 120 இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃபு. அதுக்கு ஆட்கள் இருக்கணும் இல்லையா? அதுக்காக இவங்க என்னென்னா இப்போ காங்கிரஸை சேர்த்துருக்குறாங்க. இப்போ அதே போல் இப்போ திமுக வந்து அது அதிமுக வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கான வேலைகளை இவங்க எதிர்பார்க்கலாம் எல்லாம். இல்லை, இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயம் கூட வரலாம். இப்போ என்னென்னா அதிமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கட்சி பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. அவர்கிட்டேருந்து ஒரு 4 அமைச்சர்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சியால் கூட வரலாம், பாமக உள்ளே வரலாம். இப்போ என்னென்னா இதுதான் நடக்காவே அமைச்சரவையில் சேர்க்கிறதுக்கு அதுக்கு வந்து தாவேக தயாராக இருக்குன்னு ஏற்கனவே விஜய் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தாண்டி நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா,
இது ஒரு கற்பனையான விஷயம்தான். அது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரதுலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான். அதிமுகவும் பாமகவும் கூட்டணி ஆட்சி அமைஞ்சு திமுக வெளியிலேருந்து ஆதரிக்கிட்டோம். விஜய் வந்து அரசியல் பைலட்டும் விருப்பம் இருந்தால் அப்படின்னு அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, குறைஞ்சபட்சம் இது என்னங்க சார் அதனால அது நடக்க போறது இல்ல சார். இல்ல, அது தனிப்பெரும் நடக்க போறது கட்சியாக உருவாக்கி விட்டுட்டு அவர் வெளியில நின்று அரசியல் பயிரணுன்றது சரியா? இல்ல இது ஒரு மாயை தாங்க. இது நம்ம தேர்தல இவர் வந்து 35%னா திமுக 31, 4% தான் வித்தியாசம். தவிர தமிழ்நாடு முழுக்க இல்லை அந்த இது 108 தான். அப்படி ஒரு பெரிய அலை இருந்துச்சுன்னா வந்து ஒரு இது கிடைச்சிருக்கணும். அது இல்லை, நான் சொல்றது கற்பனை தான். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தவேகாவுக்கு எந்தவித ஆபத்தும் இருக்காது. வெறும் இந்த 107 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருந்தால் கூட இப்போதைக்கு ஆபத்து இல்லை. ஏன்னா திமுகவோ அதிமுகவோ இதுக்கு எதிராக வாக்களிக்காது. நன்றி சார், பேசலாம். ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுத்துட்றேன் சாருக்கு. அதாவது விஜயை ஜெயிக்க வச்சு, அதாவது பிஜேபி தன் கார்டரில் வச்சுக்கணும்னு நினச்சி காங்கிரஸோட சேர்த்து வச்சுச்சு. சார் முன்னாடியே பதிவு செஞ்சுருக்காரு, காங்கிரஸே வந்து பிஜேபியோட பி டீம்னு. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து எல்லா இடத்துலையும் எம்ஜிஆருக்கும் ஓட்டு விழுவலை. எம்ஜிஆருக்கு வந்து சென்னையில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ஃபார் இன்ஃபர்மேஷன் திருச்சியில 130 30.40%. அப்போ சிபிஎம் இருந்துச்சு, கூட்டணியில் இருந்துச்சு. இது முதல் கட்சி வந்து கூட்டணி இல்லாமல் பதிவு செஞ்ச ஓட்டுகள் தான் நான் அதை சொல்கிறேன். சிபிஎம் வந்து 12 சீட்டு ஜெயிச்சிச்சு, அதே சேர்த்து தான் 33%. பேசலாம். சொல்லுங்க, முடிச்சிருங்க சார். இல்லை, ஒரே ஒரு என்னன்னா, இந்த சினிமாவில் வர்ற மாதிரி வந்து இவர் நைட்டு முழுக்க எடுத்தோம், ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்தார் ஃபைட்டு, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அந்த படம் திரைக்கதை நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். அதனால் இப்படி கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சாரு அந்த இதுக்கே வந்தாருங்கிற விஷயம் இல்லை. ஒன்று எல்லா இடத்துலயும் எம்ஜிஆர் ஓட்டு ரீதியாகவே எல்லா இடத்துல 234 ஜெயிக்கலையே. திருச்சியில ஜெயிக்கலையே. ஒரே ஒரு விஷயம், திருச்சியும் மெட்ராஸும் வந்து எப்பயுமே திமுகவோட கோட்டையா இருந்தது, இன்னைக்கு உடைக்கப்பட்டது. இல்ல, இது வேற 9 சீட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தாவேக்கு 6 சீட் ஜெயிச்சிருக்கு. அடுத்த டிபேட் வரைக்கும் போவாரு. வந்து உடைக்கப்பட்டது. இன்னைக்கு மெட்ராஸ்லயும் திருச்சியில இது ரிவர்சல் ஜில்லான்னு ஒரு படம் வரும். அந்த ஜில்லாங்கிற படத்துல விஜய் எதிர்மறை கேரக்டரா இருப்பாரு. அப்புறம் மக்கள் ஆதரவு அளிச்சோன்னு நல்லவரா மாறிடுவாரு. அந்த மாதிரி மாறினால் மகிழ்ச்சி. நன்றி. பேச உங்களுடைய நிச்சயமா வந்து அது திமுகவுக்கு வந்து இது கடைசி இதோட முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ சார் சொன்ன மாதிரியே அவங்க வந்து 2 சீட்டு 1 சீட்டு 4 சீட்டு இதெல்லாம் பார்த்து வந்த ஆட்கள். அதை வந்து அந்த அடிப்படை கட்டமைப்பு தமிழ்நாட்டிலே 2 கட்சிக்கு தான் உண்டு, கிளை கழகங்கிறது திமுக அதிமுக. அதனால் இந்த தேர்தலை வச்சுக்கிட்டு வந்து அப்படி முடிவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. அது மீண்டும் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு.